கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய தலைமுறையில் அவர்களது சிந்தனை தான் அவர்கள் வாழ்வின் திசையை தீர்மானிக்கிறது. சிந்தனை தவறினால் வாழ்க்கை தவறும். சிந்தை பரிசுத்தமாக இருந்தால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எனவே பவுல் கூறுகிறார், சிந்தித்து கொண்டிருங்கள். எதை சிந்தித்து கொள்ள வேண்டும்? பிலிப்பியர் 4:8 வாசிக்கும் பொழுது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். சிந்தனை என்பது மனிதனின் இதயத்தின் கண்ணாடி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 12:34-35 வாசிக்கும் பொழுது, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று இயேசு கூறுகிறார். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். எனவேதான் மலை பிரசங்கத்தில் கூட இயேசு கூறுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்க வேண்டுமானால் இருதய சுத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். எனவே தான் இந்த கடைசி காலத்தில் நல்லவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று. தேவ சமாதானம் கிடைக்கும்படியாக நல்லவற்றை சிந்தித்து கொள்ள வேண்டும். உலகத்துக்குரிய சமாதானம் அல்ல, அது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும். ஆனால் தெய்வ சமாதானம் அருள்நாதர் இயேசு சம்பாதித்தது. நமது சமாதானம் தர அவருடைய சமாதானம் குலைக்கப்பட்டது. ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாதபடி கடைசி மட்டும் சிலுவையில் தன்னை தாழ்த்தி சம்பாதித்த அந்த சமாதானத்தினால் நாம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவேன் என்று கூறுகிறார். பிலிப்பியர் 4:9 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே தான் தாவீது கூறுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்று நம்முடைய குடும்பங்களை எடுத்து பார்க்கும் பொழுது சமாதானமும் சுகமும் இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்த அருள்நாதர் இயேசு இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்படியானால் நாம் நல்லவற்றை சிந்தித்து வளர என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலாவதாக கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:1 பார்க்கும் பொழுது, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறார். இன்றைய உலக விசுவாச பயணத்தில் துவங்கும் போது மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற போது, அபிஷேகம் பண்ணப்படுகிற போது, வரங்களில் நான் நிரப்பப்படுகிற போது சிலர் மாத்திரமே அந்த நிலைத்து நிற்பதிலே நீடித்திருக்கிறதை பார்க்கிறோம். எனவேதான் அருள்நாதர் இயேசு கூறுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய அந்த நிலைத்திருத்தல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிலிப்பி விசுவாசிகள் துன்பங்கள், துக்கங்கள், எதிர்ப்புகள், சோதனைகள், ஏமாற்றங்கள், பொருளாதார குறைபாடுகள், மனநிலைகளில் சூழ்நிலைகளில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது என்ற உத்தரவாதத்துடன் பவுல் கூறுகிறார், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து அவருக்குள் நிலைத்திருங்கள் என்று பிலிப்பு மக்களுக்கு ஆலோசனை கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருந்தால் கூட வேத வசனம் கட்டப்படவில்லை என்பதை அறிந்து எப்பிப்ராத்துவினிடத்தில் இந்த கடிதத்தை கொடுத்து ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பவுலை போல நாமும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் நிலைத்திருந்து
நாம் ஆயத்தப்பட, நம்மோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கடைசி நாட்களிலே இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய கிருபையில் நிலைத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்பிக்கை இல்லாத இடத்தில் சந்தோஷம் தங்குவதே கிடையாது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மனம் எப்பொழுதும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நாம் அறிகிறோம். பவுல் சிறைச்சாலையில் இருந்தும் கூட சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பு 1:30 வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி அவர் தன்னுடைய போராட்டத்தின் நிந்தனை அவமானத்தின் மத்தியிலும் தன்னுடைய விசுவாசிகளை அவர் ஆற்றுகிறவராய் காணப்படுகிறார். துக்கமில்லாத துன்பமில்லாத வாழ்வு அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். உலகம் நம்மை தளர்த்தும் போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைப்பூட்டுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு கூறுகிறார். ரோமர் 8:36-39 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரியாதபடிக்கு அவருக்குள் நாம் சந்தோஷமாய் காணப்படுவோம். எனவேதான் ஆபகுக்கு 3:17-18 வாசிக்கும் பொழுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரத்தில் கனிகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் இரட்சிப்பில் சந்தோஷித்து களி கூறுவோம். நாம் துன்பமான சூழ்நிலையில் சந்தோஷமாயிருப்போம். நம்முடைய இழப்பில், குறைவில் நாம் சந்தோஷமாயிருப்போம். நமக்கு அவமானங்கள், சோதனைகள் வரும் பொழுது அதில் சந்தோஷமாயிருப்போம். கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய சேவைகளிலே சந்தோஷமாயிருப்போம். விசுவாசத்தில் சந்தோஷமாயிருப்போம். இரட்சிப்பில் சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த நிலைகளிலே சந்தோஷமாக இருக்க உதவி செய்வாராக. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனித வாழ்வில் கவலை என்பது தவிர்க்க முடியாதது. உலகத்தின் வாழ்வில் நிச்சயமற்றது, எதிர்காலம் தெரியாதது என்பதால் மனிதன் எளிதில் கலங்குகிறான். ஆனால் பவுல் தனது மக்களிடம் கூறுகிறார், நீங்கள் எச்சூழ்நிலைகளிலும் நீங்கள் கலங்கி போகவே கூடாது. ஏனென்றால் மத்தேயு 6:33 கூறப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பேற்பட்ட துக்கங்கள், துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெபத்தில் தேவனோடு நெருங்கி உரையாடுங்கள், வேண்டுதல் செய்வீங்கள், தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தேவனுடைய கிருபைக்காக நன்றி கூறுங்கள். உங்களுடைய காரியங்கள் பெரிதோ சிறிதோ எல்லாவற்றையும் தேவனிடம் கூறுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவரே, நம் வாழ்வின் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய மன பாரங்கள், பயங்கள், கவலைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய ஆசைகள், தீர்மானங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவார். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, கடைசி நாட்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்து விடாதபடி உமக்கு பிரியமான காரியங்களை சிந்திக்க நீர் கூறுகிற ஆலோசனைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களையும் எங்களுடைய தலைமுறைகளையும் எங்களுடைய தேசத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.